அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆஷாட நவராத்திரியின் பஞ்சமி திதி. வருடம் முழுக்க நம்ம வளர்பிறை தேய்பிறை பஞ்சமி திதிகளில் வாராகியை வழிபட்டாலுமே அம்பாளுக்கு உரிய இந்த ஆஷாட நவராத்திரியில் பஞ்சமி திதியை நம்ம போய் வணங்கி வேண்டி நம்ம வழிபாடுகள் செஞ்சால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டங்களாக இருக்கட்டும், எந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், இல்லை எதுக்காக நீங்கள் வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த காரிய வெற்றி உடனுக்குடனே நமக்கு தருவாளாம் வாராகி. அவ்வளோ ஒரு சக்தி கொண்ட நாள் தாங்க இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய பஞ்சமி திதி. அதனால் இன்றைக்கி வரக்கூடிய அந்த ராத்திரி பொழுது அதை அதிகபட்சமாக இன்றைக்கி மாலை நேரத்துலேருந்து இரவுக்குள்ளே இந்த தீப வழிபாட்டை பண்ணலாம். அப்படி முடியாதவங்க நாளைக்கு காலையில் வரக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரம், ஏன்னு கேட்டிங்கன்னா பஞ்சமி திதி நாளைக்கு காலையில் வரைக்கும் இருக்குது. அதனால் பொதுவாக இந்த பஞ்சமி வழிபாடுகள்னாலே இரவு பொழுதில் பண்ணுறதான் விசேஷம். அதனால் உங்களுக்கு முடியும் அப்படிங்கிறவங்க இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே இந்த ஒரு தீப வழிபாட்டை மட்டும், அதுவும் எளிய முறையில் நம்ம வீட்டிலே கிடைக்கக்கூடிய பொருட்கள் வச்சு இந்த ஒரு தீப வழிபாட்டையும் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லி வேண்டி பாருங்கள். இந்த ஆஷாட நவராத்திரியிலே 9 நாட்களும் நமக்கு வழிபட முடியலை அம்பாளை அப்படிங்கிறவங்க கூட பஞ்சமி திதியில் நம்ம வேண்டி வணங்கினாலே போதும், கூப்பிட்ட குரலுக்கு வாராகி ஓடோடி வந்து நமக்கு அருள் புரிவாள் அப்படிங்கிற ஐதீகமும் இருக்குது. அதனால் இன்றைக்கி ஏற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தீப வழிபாட்டு முறை தாங்க நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். வாராகிக்கான அர்ச்சனை மந்திரத்தில் ஒரு முக்கியமான மந்திரம் இருக்குங்க. ஆஷாட பஞ்சமி பூஜன பிரியாயை நமக அப்படிங்கிற ஒரு வரி வரும். அதாவது ஆஷாட மாத பஞ்சமியில் செய்யக்கூடிய பூஜையை பிரியமுடன் ஏற்பவள் அன்னை அப்படிங்கிறது தான் இதற்கான அர்த்தமே. அதனால தான் இந்த நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமி நாளை நம்ம யாருமே வழிபாடு பண்ணக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பஞ்சத்தையும் போக்கி நமக்கான சுபிக்ஷங்களை தருபவள் அப்படிங்கிற அர்த்தமும் கூட இதில் இருக்குது. அதனால் இன்றைக்கி நீங்கள் உங்களால் முடிந்த ஒரு எளிமையான ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு உங்களுக்கு என்ன சுவாமிக்கு நிவேதனம் வைக்க முடியுமோ கிழங்கு வகைகள் வைக்கலாம், இல்லாட்டி நம்ம வேறு ஏதாவது உங்கள்கிட்ட ஒரு டம்ளர் பால் வைக்கலாம், ஏதாவது ஒரு இனிப்பு வச்சு வைக்கலாம். அப்படி உங்களுக்கு முடிந்த பழங்கள் வைக்கலாம். குறிப்பாக பூமிக்கு அடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள் நம்ம வைக்கிறது விசேஷம். மாதுளம்பழ அந்த விதைகள் அதை மட்டும் அப்படி உரித்து நம்ம வைக்கிறது விசேஷம். அப்படி எளிமையான முறையில் நம்ம தேவியை வழிபட்டாலே போதும். இன்றைக்கி நமக்கு ஏற்றக்கூடிய விசேஷமான தீப வழிபாடு பஞ்சமி அப்படின்னாலே 5வதாக வரக்கூடிய திதி. அதனால தான் 5 முகத்துக்கான அந்த தீபங்கள் ஏற்றுறது, 5 விளக்கு ஏற்றுறது. நீங்கள் கோவில்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப மாலை நேரத்துக்கு அப்புறம் நம்ம வாராகிக்கு நிறைய அந்த தீப வழிபாடுகள் கோவில்களில் பண்ணுவாங்க. உங்களுக்கு பக்கத்தில் கோவில் இருக்குன்னா தாராளமாக நீங்கள் அங்கே கூட இந்த தீப வழிபாட்டை பண்ணலாம். அப்படி முடியாதவங்க நம்ம வீட்டில் இந்த தீப வழிபாட்டை நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள். இதற்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 இலைகள் மட்டும் போதும். இந்த இலைகளால் நம்ம அர்ச்சனைகள் பண்ணலாம், இலைகளால் தீபங்கள் ஏற்றலாம். ஏன்னா இந்த இலைகள் வராகிக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிரியமான இலைகள்னு சொல்லப்படுது. என்னென்ன இலைகள் நமக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா வேப்பிலை. ஆடி மாதம் அப்படின்னாலே எல்லா அக்கம் பக்கம் எல்லா இடமும் நம்ம கண்டிப்பாக வேப்பிலை கிடைக்கும். பார்த்தீங்களா, வீட்டு பக்கமும் தெரு ஓரத்தில் கிடக்கக்கூடிய கொஞ்சமாக ஒரே ஒரு குப்பு வேப்பிலை மட்டும் நீங்கள் பறிச்சுக்கோங்க. இதோடு கூட செம்பருத்தி இலையினுடைய அந்த ஒரே ஒரு இலை, அதாவது இது எல்லாமே சாஸ்திரத்துக்கு ஒவ்வொரு இலை கிடச்சா கூட போதும். அதோடு கூட நமக்கு அந்த மாதுளை மரம் இருக்குது பார்த்தீங்களா, செடியோ மரமோ, அதில் இருக்கக்கூடிய கொஞ்சோண்டு இலை பறிச்சுக்கோங்க. அதோடு கூட நமக்கு துளசி இலைகள் இருந்ததுனா எடுத்துக்கலாம், மருதாணி இலைகள் எடுத்துக்கலாம். இப்போ மொத்தம் நம்ம 5 சொல்லியிருக்கோம். மருதாணி, துளசி, மாதுளை, வேப்பிலை, செம்பருத்தி. இப்போ அந்த 5 இலைகள் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ 5ல் ஏதாவது 2 தான் இருக்குன்னா நீங்கள் ஏதாவது மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம 5 இலைகள்னு கணக்கு பண்ணி அப்படி கூட எடுத்துக்கலாம். இப்போ நிறைய இடத்துல வில்வம் கிடைக்குதுன்னா வில்வம் எடுத்துக்கலாம். அதோடு கூட நமக்கு வெட்டி வேர் நிறைய இடத்துல கிடைக்கும், அந்த வெட்டி வேரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இப்படி மொத்தமாக ஒரு 5 இலைகள், இந்த 5 இலைகள் மட்டும் வச்சுட்டு நம்ம தீப வழிபாடு பண்ணலாம். இப்போ எங்கள் வீட்டில் செம்பருத்தி மட்டும்தாம்மா இருக்குது, மற்ற இதெல்லாம் இல்லாட்டி செம்பருத்தி 5 இலைகள் வச்சுட்டு கூட இந்த தீப வழிபாட்டை பண்ணலாம். இப்படி 5 இலைகளையும் ஒரு பித்தளை தட்டில் நீங்கள் நல்லா பரப்பிட்டு அதற்கு மேலே ஒரே ஒரு அகல் தீபம் மட்டும் ஏற்றுங்க. நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு
பஞ்சுத்திரி போட்டு நம்ம மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு இந்த தீப வழிபாட்டை மட்டும் நம்ம செஞ்சாலே போதுங்க. அதீதமான ஒரு நல்ல ஒரு சக்தி, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அன்னையினுடைய அருளானது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த தீபத்துக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன மனசில் ஒரு பிரச்சனைகள் நமக்கு தீரணுமோ, இல்லை என்ன சங்கடங்கள் தீரணுமோ, இல்லை என்ன காரிய சித்தி நடக்கணுமோ, இது வரைக்கும் எங்களுக்கு நடக்கலைங்க அப்படிங்கிற பல காரியங்கள் நம்ம மனசுக்குள்ளே இருக்கும் பார்த்திங்களா. அந்த நல்ல காரியங்களை இன்றைக்கி நீங்கள் அன்னை வாராகி கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள். ஏன்னா எதிரிகளுடைய தொல்லை, சூழ்ச்சி, கண்திருஷ்டி, பில்லி, சூனியம், இப்படி அந்த நெகட்டிவ்ஸ் நமக்கு வாழ்க்கையில் எதுவுமே நம்ம பக்கம் நெருங்காமல் நம்மளை அந்த ஒரு பிரச்சனையிலேருந்து வேரோடு அந்த தோண்டி எடுத்து நம்மளை காத்து ரட்சித்து கொடுப்பாளாம் அன்னை வாராகி. அதனால் அம்பாளுக்கு உரிய இந்த பஞ்சமி தீதியில் இன்றைக்கி இரவு பொழுதில் இந்த தீப வழிபாட்டை நீங்கள் தாராளமாக ஏற்றலாம். குறிப்பாக செம்பருத்தி பூ உங்கள்கிட்ட இருக்குது, சிகப்புக்கு அந்த நேரத்தில் ஏதாவது பூக்கள் இருக்குன்னா அந்த பூக்கள் இன்றைக்கி சமர்ப்பிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால் இன்றைக்கி மாலை பொழுதை யாருமே தவறவிடக்கூடாது. இதோடு கூட நம்ம சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நாமங்கள் இருக்குது. இது துன்பத்தை தீர்க்கக்கூடிய துவாதச நாமங்கள் பேர். பிரம்மாண்ட புராணமானது வாராகி தேவியுடைய மகிமை விளக்கக்கூடிய புராணம். பண்டாசுர வதத்துக்கு லலிதாம்பிகை புறப்படுறப்ப தேவி வாராகியையும் தன்னுடைய கிரி சக்கரத்தில் எழுந்தறினாங்களாம். அப்போ சுற்றி இருந்த தேவதைகள் எல்லாம் வாராகியை துவாதச நாமங்கள் சொல்லி துதித்து போட்டுனாங்களாம். துவாதசம் அப்படின்னாலே 12. இந்த 12 நாமத்தை யார் ஒருத்தங்க சொல்லி நம்ம துதித்து அன்னையை நம்ம வழிபடுறோமோ நல்ல காரியங்கள், சகல காரியங்கள் அனைத்துமே சித்தி அடையும் அப்படிங்கிறது தான் பிரம்மாண்ட புராணத்தினுடைய நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கருத்து. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த 12 நாமங்களை இன்றைக்கி இந்த ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு நீங்கள் அந்த உங்ககிட்ட இலைகள் ஏதாவது இருக்குது அர்ச்சனைக்குன்னா தாராளமாக இந்த இலை வச்சு கூட நீங்கள் அர்ச்சனை மாதிரி கூட பண்ணலாம். குங்குமம் இருக்குன்னா குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணலாம். அப்படி எதுவுமே இல்லைம்மா அப்படிங்கிறவங்க ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு இந்த 12 திருநாமத்தை மட்டும் சொன்னாலே போதும், சகல காரியங்கள் நிச்சயமாக சித்தியடையும். அப்படிப்பட்ட நாமங்கள் பஞ்சமி, தண்டநாதா, சங்கேதா, சமயேஸ்வரி, சமய சங்கேதா, வாராகி, போத்ரினி, சிவா, வார்த்தாளி, மகாசேனா, ஆக்ஞா சக்ரேஸ்வரி, அரித்ஞை. இதுதாங்க இந்த 12 நாமங்கள். இந்த நாமங்களை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூட கொடுக்குறோம். கண்டிப்பாக இந்த பஞ்சமி நாள் அன்னைக்கு அம்பாளுடைய கோவில்களுக்கு நீங்கள் போனீங்கன்னா கோவில்லையோ இல்லை வீட்லையோ படத்துக்கு முன்னாடி நின்று ஆத்மார்த்தமாக சொல்லி வணங்கி வந்தாலே போதும், தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே நமக்கு வெற்றியாகும். அதே மாதிரி பூமி தொடர்பான ஏதாவது ஒரு தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இடம் பூமியெலாம் நம்ம வாங்கியிருப்போம், வீடு கட்டுறதுக்கு பிளான் பண்ணியிருப்போம், பாதிரை நின்றுக்கலாம், இல்லாட்டி விற்க முடியாமல் கஷ்டப்பட்டிருப்போம். அப்படி பூமி சம்பந்தமான எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் நீங்கள் கட்டாயம் வழிபட வேண்டிய தெய்வம் வாராகி தான். அதுவும் இந்த பஞ்சமி நாள் அன்னைக்கு நம்ம இது மாதிரி சொல்லி தீபங்கள் ஏற்றி வழிபட்டோன்னா எல்லா விதமான வழக்குகள் நமக்கு எல்லாமே சாதகமாகி நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக சுபிக்ஷத்தை கொடுப்பாள். அதனால் இன்றைக்கி ராத்திரி வரக்கூடிய சக்தி வாய்ந்த நேரத்தை யாருமே தவறவிடாதீங்க. நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் வாராகியே நமக அப்படிங்கிற சக்தி வாய்ந்த நாமத்தை பதிவிடுங்க. இந்த பதிவு கொஞ்சம் அவசர பதிவாக போயிடுச்சு. அதனால் கூடுமான வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே இந்த தீப வழிபாட்டு முறையை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.